சிவம் குரூப்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி சேர்ந்து திறந்திருக்கிற இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸ் வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்காரு. அவருக்குலாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகக்கூட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இது இருக்கிற டான்ஸர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எப்போ படம் ரிலீஸ்? 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியன்ல பாவிச்சதான் டைரக்டர் ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ரைலரை பார்க்கும்போது எல்லாம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கலாம் பயங்கரமா பிடிக்கும். அதை அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசா பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சு நாங்கள் எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர், நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கணும் அவருக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டா இருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடை கொடுக்கிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்களுக்கு இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. ஒரு வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவா நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்துனாங்களா, அதுல நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனா ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறாரு. 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமால யாரெல்லாம் நடன இயக்குநர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களா இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்களை சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் நீங்க சொல்றேன்னா,
ஒரு நிகழ்ச்சினா ஏதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கை தட்டினோம், கொண்டாட போட்டோம் இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சி அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வராங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வராங்க, இவ்வளவு பேர் வராங்கன்னா காரணம் என்ன? அது காரணம் அவர் இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக ஒரு போடுற உழைப்பும் தான். அதுதான் ஒரு இன்னும் இளமையாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாக வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட ஒரு வழிநடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறது யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரு ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பார்க்கணும்னா அவர் பின்னாடி அப்படியே அக்ஷதால உட்காந்துருக்காங்க, அவங்க நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லார்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமா ஒரு பார்த்து எப்போதும் பெருமைப்படுற மாட்டேன், பெருமைப்பட்டுட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.